பாய்ஸ் நான் சொல்கிறத வெறும் 70 டேஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்பெர்மோட ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட், ஸ்மோக்கிங் இருந்தால் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியை மட்டும் இல்லை, ஓவரால் ஹெல்த்தையே ஸ்பாயில் பண்ணும். செகண்ட், தூக்கத்தை மிஸ் பண்ணாதீங்க. லேட் நைட் ரொட்டீன், புவர் ஸ்லீப் ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணும், அதனாலையும் உங்கள் ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லா தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட், பாடிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மூமெண்ட் தேவைப்படும். உங்களை நான் ஜிம்முக்கு தான் போகணும்னு சொல்லலை, வாக்கிங் இல்லை லைட் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். ஃபோர்த், உங்கள் பாடியை ரொம்ப ஹீட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது எக்ஸசிவ் ஹீட் எக்ஸ்போஷர் ஆகும், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக என்ன சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கிராஷ் டயட், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 70 டேஸில் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஹேபிட்டாகவே மாறிடும். அடுத்தது உங்கள் ஸ்பெர்ம் ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஆல்ரெடி ப்ரெக்னன்சி லேட் ஆகுது, இல்லை ஸ்பெர்மோட ஹெல்த்தில் கன்சர்ன் இருந்தால் ரொம்ப யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பெர்ம்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபுட்லாம் சாப்பிடணும்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன்.